உம்மை செலுத்துகிறோம் அப்பா. நீர் இல்லாத நாளெல்லாம் எங்களுக்கு நாளாகாது இயேசுவே. நீர் மட்டுமே தேவன். Be our Father, Lord. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய தெய்வீக வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் செல்கிறோம். ஆண்டவர் உடைய வேதத்தின் மகத்துவங்களை, ரகசியங்களை எங்களுக்கு விளக்கி காண்பிப்பீராக. நாங்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் உமக்கேற்ற காரியங்களை செய்வதற்கு எங்களை வழிநடத்துவதாக இந்த வார்த்தைகள் இருக்கட்டும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, எங்களை அர்ப்பணிப்பதற்கு ஏற்ற வார்த்தையாக, உகந்த வார்த்தையாக அமையட்டும். அடிமை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதில் முதல் பகுதியில் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த போது தமது சாயலாக, தமக்கு ஒப்பாக அவர்களை படைத்தார். இந்த சாயல் என்பதற்கு ஆங்கிலத்திலே இமேஜ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான எபிரேய வார்த்தையானது இட்சலம் என்று சொல்வார்கள். அதனுடைய பொருள் அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் இமேஜ் என்பதுதான் அதனுடைய பொருள். ஓன் இமேஜ் என்று சொன்னால் நாட் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆர் இமேஜ், பட் இன்டர்னல் அப்பியரன்ஸ் ஆர் இமேஜ் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்போ ஆண்டவருடைய உள்ளான தோற்றம், இன்டர்னல் அப்பியரன்ஸ் என்று சொன்னால், அதற்கு அழகாக அந்த எபிரேயத்திற்குரிய இட்சலம் என்ற வார்த்தைக்கு அன்பு, நீதி, இரக்கம், உண்மை, பரிசுத்தம் என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளான பண்புகளை, இன்டர்னல் கேரக்டர்ஸ், உள்ளான பண்புகளை, உள்ளான பழக்க வழக்கங்களை அது குறிப்பிட்டிருக்கும். எனவே நாம் படைக்கப்பட்ட போது அவர் எப்படி அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, நீதி உள்ளவராக, உண்மை உள்ளவராக, பரிசுத்தமுள்ளவராக இருந்தாரோ அப்படியே நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது அந்த அவருடைய சாயலை, அவருடைய குணநலன்களை, அவருடைய பண்பை மனிதன் இழந்து போனான். அதற்கு மாறாக பிசாசினிடத்தில், சாத்தானிடத்தில் காணப்பட்ட பொறாமை, போட்டி, கோபம், வன்மம், பெருமை, இப்படிப்பட்ட எதிரடையான பண்புகள் அந்த மனிதனுக்குள்ளாக வந்துவிட்டது. எனவே
மனிதன் தேவ சாயலாக தேவ பண்புகளோடு படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தினாலே அவன் தேவ சாயல் இழந்து அதற்கு எதிரான பண்புகளோடு குணநலன்களோடு வாழ ஆரம்பித்தான். ஆகவே அவனிடத்தில் காணப்பட்ட இந்த பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்களின் வாயிலாக அவன் தவறான காரியங்களை, செயல்பாடுகளை, சிந்தனைகளை நடப்பித்து வந்தான். இவைகளில் மிகவும் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று பெருமை. மற்ற பழக்க வழக்கங்கள் அல்லது தவறுகளை செய்யும்போது ஆண்டவர் எதிர்த்து நிற்பார் என்று சொல்லி எங்கும் சொல்லவில்லை. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ பெருமை மனிதனுக்கு எவ்வாறு வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய ஆற்றலை குறித்து, வலிமை குறித்து பெருமை வருகிறது. தனக்கு இருக்கின்ற சிறப்பான தாளந்துகளை அல்லது சிறந்த செயல்பாடுகளை வைத்து பெருமை வருகிறது. பதவியினால் பெருமை வருகிறது. அறிவினால், அழகினால், தனக்கு இருக்கின்ற விசேஷித்த இந்த சிறப்பு அம்சங்களை குறித்து மனிதன் பெருமைப்படுகிறான். வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. இதை குறித்து இது வந்தவுடனே மனிதனுக்கு ஒரு பெருமை வந்து விடுகிறது. எனக்கு நிகர் யார், எனக்கு சமானவன் யார், என்னுடைய அழகுக்கோ அறிவுக்கோ என்னுடைய பொருளாதாரத்துக்கோ நிகரானவன் யார் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாக நினைக்கின்ற, தன்னை மேன்மைப்படுத்துகின்ற மேட்டிமையான ஒரு சிந்தனையை பெருமையாகும். அவ்வாறு வரும்போது கடவுளையும் பெரிதாக மதிப்பதில்லை. அவர் என்ன பெரியவர், எனத்தில் சிறந்தவர், அவரிடத்தில் நான் எதற்காக நிற்க வேண்டும், எதை நான் எதிர்பார்க்க வேண்டும், எதுவுமே எனக்கு அவசியம் இல்லை. எனவே அந்த பெருமையானது மனிதர்களை அற்பமாக நினைப்பது மட்டுமல்ல, ஆண்டவரை துச்சமாக மதிக்கின்ற அளவிற்கு மனிதனை வழி நடத்தி செல்கிறார். அவ்வாறு இந்த மனிதன் கடவுளுக்கு நிகராக தன்னை கருதுகிறான், அல்லது கடவுளுக்கு மேலாக தன்னை கருதுகிறான். அப்படி எந்த ஒரு மனிதனுக்கு பெருமை வருகிறதோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு பெருமை உள்ளவர்கள் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். 3 வேதத்திலிருந்து 3 நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது பார்வோன். இங்கே ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார். என்னுடைய ஜனங்கள் என்னை ஆராதிப்பதற்கு அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லி ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். பார்வோன் அவர் ராஜா, ஒரு வலிமை பொருந்திய அது ஆற்றல் நிறைந்த ஒரு பேரரசர். எனவே நான் அடிமையாக வைத்திருக்கின்ற ஜனங்களை அனுப்பிவிட சொல்வதற்கு அவர் யார்? என்னை விட பெரியவரா, அல்லது என்னை விட மேலானவரா, அல்லது நான் விடமாட்டேன் என்று சொன்னால் என் மீது படையெடுத்து வந்து என்னை தோற்கடித்து இவர்களை விடுவிக்க அவருக்கு முடியுமா என்ற ஒரு மமதையோடு அவன் சொல்லுகிறான். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்று சொல்லி சொல்கிறார். அப்போ கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் அவரை அறியேன். யார் அவர்? நான் ஒரு பேரரசன், கிரேட் கிங். எனக்கு மேல அல்லது என்கிட்ட இருந்து உங்களை விட சொல்றதுக்கு
எனக்கு மேலானவனாக இருந்தால் தான் சொல்ல முடியும். எனக்கு மேலானவன் ஒருவனும் இல்லை என்ற அர்த்தத்தில் நான் அவரை அறியேன். என்ன அவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யார்? ஒரு பெருமை, ஒரு அகந்தை, மேட்டிமை அவனில் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதன் விளைவாக அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஏன் 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்பியும் அவனுக்கு உணர்வு ஏற்படவில்லை. ஒரு ஈகோ, ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். முதல்ல அவர் யார் என்று கேட்டவன், நான் அவர் அறியேன் என்று சொன்னவன், திடீர்னு இந்த வாதைகள் வந்த உடனே விட்டாச்சுன்னா அவர் பெரியவர் என்று ஆகிவிடுவார். ஈகோ, வரட்டு கர்வம். அதன் விளைவாக அந்த அந்த மக்களை அவன் தன்னுடைய கருத்துக்குள் அடக்கி வைக்கவும் இயலவில்லை. ஆண்டவர் தன்னுடைய பலத்த கருத்தினால் ஓங்கிய புயத்தினால் அவனுடைய பிடியிலிருந்து விடுவித்தார். அது மட்டுமல்ல, செங்கடலை கடக்கும்போது அவனுடைய ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் அடிந்து போனார்கள். கடைசியில் அவன் ராட்சியபாரத்தை இழந்து, படை இழந்து, வலிமை இழந்து பைத்தியக்காரனாகி மறித்தான் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. பெருமை அவனுக்கு இருந்தபடியினால் ஆண்டவர் அவனுக்கு எதிராக நின்றார். பெருமையுள்ளவர்களுக்கு அதை எதிர்த்து நிற்கிறார். சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரை எதிர்த்து எவனும் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, ஜீவன் பெற முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக லூசிஃபர். ஆண்டவர் அவனை பெரிய அந்தஸ்தில் வைத்திருந்தார். நான் அடிக்கடி சொல்றது, ஆண்டவருக்கு 3 முக்கியமான தூதர்கள். கேப்ரியல் தூதன், அவன் ஆண்டவரிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்து மக்களுக்கு அறிவிக்கிற தூதன். இரண்டாவது மிகாவேல், ஆண்டவருக்காக யுத்தம் செய்கின்ற தூதன் இரண்டாவது. மூன்றாவது லூசிஃபர், அவன் ஆண்டவரை துதிக்கின்ற, ஆராதிக்கின்ற, எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவன். 2 பேரை விட உயர்ந்த அந்தஸ்தில் அவன் இருந்தவன். ஆனால் அவனுக்கு இருந்த அந்த பெரிய உயர்வு அல்லது மேன்மை, பதவி அவனுடைய கண்களை மறைத்து விட்டது. சொல்லுகிறான் ஏசாயா 14:13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூடத்தில் பருவத்திலே வீற்றிருப்பேன், மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், படைத்த ஆண்டவருக்கு நிகராக நான் மாறிவிடுவேன், அவருக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன் என்று சொல்லி அவன் பெருமையாக பேசின போது ஆண்டவர் அவனை வானத்திலிருந்து தள்ளினார். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே என்று சொல்லி ஏசாயா 14:12 சொல்கிறார். ஆண்டவர் ஒரு பொறுப்பை, பதவியை, உயர்வை கொடுக்கும்போது ஆண்டவருக்கு மேலாகவே தன்னை உயர்த்தினான். அவர் என்னையா பெரியவர், அவருக்கு மேலே என் கூட்டம் கட்டுவேன், அவருடைய சிம்மாசனத்துக்கு மேலாக என்னுடைய சிம்மாசனத்தை வைப்பேன், அவருக்கு நிகராவேன் என்று சொன்னான். அவன் அதல பாதாளத்தில் விழுந்தான். அவன் உண்மையிலே நீ தரையிலே வெட்டப்பட்டாய் என்று சொல்லி அந்த உயர்ந்த அந்தஸ்திலிருந்து கீழே தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்பதற்கு இது 2வது சிறந்த சாட்சி. இறுதியாக நேபுகாத்நேச்சார், இவர் மிக உயர்ந்த ஒரு சிறந்த அரசர், ஒரு பேரரசர், அதிக
நாடுகளை ஆளுகை செய்கின்ற ஒரு பலத்த அரசர், வலிமையான அரசர் வாழ்ந்த காலத்தில். ஆனால் அவர் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. ஆண்டவரே ராஜாக்களை அமர்த்துகிறவர், ஆளுகை செய்வதற்கான அதிகாரத்தை அவரை கொடுக்கிறவர் என்பதை அவன் மறந்து போனான். பார்த்தீங்கன்னா தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரசாபத்திற்காகவும் என்றும் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, என்னுடைய பெயருக்காக, என்னுடைய புகழுக்காக, என்னுடைய பிரசாபத்திற்காக நான் கட்டின இந்த மகா பாபிலோன் அல்லவா என்று பெருமையாக மேட்டிமையாக அவன் சொன்னான். தானியேல் தீர்க்கதரிசி அதற்கு முன்பாகவே எச்சரித்திருந்தார். நீர் பெருமையாக இருக்கிறீர், மேட்டிமையாக இருக்கிறீர், இதிலிருந்து நீர் இறங்கி வந்தால் நீரும் உடைய ராஜ்யபாரம் தப்பிக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவன் பெருமையாக மேட்டிமையாக என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய மகிமை, என்னுடைய புகழ்ச்சிக்காக நான் கட்டின மகாபெரிய பாபிலோன் என்று சொன்னான். நடந்தது என்ன? இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து சொன்ன உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அது மட்டுமல்ல, மனிதர்களிலிருந்து நீ தள்ளப்பட்டாய், விலங்குகளுக்கு ஒப்பாக நீ புல்லை மேய்வாய் என்று சொல்லி மனிதர்களிலிருந்தே அவன் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆடு மாடு மாதிரி புல்லத்து மெஞ்சிட்டு அலைஞ்சான். எவ்வளவு உயரத்தில் இருந்தவன், எவ்வளவு மேன்மையில் இருந்தவன், பெருமை இருந்தபடியினால் அவனை ஆண்டவர் தள்ளி மனிதனில் ராஜ்யபாரத்திலிருந்து மட்டுமல்ல மனிதனிலிருந்து தள்ளி மிருகங்களைப் போல புல்லை மேய்ந்து பணியில் நடைகின்ற ஒன்று காலானதை பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு பதவியை கொடுத்தால், அதிகாரத்தை கொடுத்தால், பணத்தை கொடுத்தால் அல்லது உயர்வை கொடுத்தால் நாம் பெருமைப்படுவதற்காக அல்ல, நம்மை தாழ்த்தி பணிவோடு இருந்து மற்றவர்களுக்கு என்ற உதவிகளை செய்வது. நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுவது அல்லது செல்வங்கள், செல்வாக்குகள், உயர்வு கொடுக்கப்படுவது 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்கு தான். நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய பணபலத்தை அல்லது நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்தி 4 பேரை கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல, நன்மை செய்வதற்கு. எனவே இதை குறித்து பெருமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் எனக்கு எதற்காக தந்திருக்கிறார்? 4 பேருக்கு நன்மை செய்கிறது. என்னுடைய புகழ்ச்சிக்காக அல்ல, என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய மேட்டிமைக்காக அல்ல, ஆண்டவரை நீர் யார் என்று கேட்பதற்காக அல்ல. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக பேதுரு சொல்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையாக இருந்த பார்வோனுக்கு தேவன் எதிர்த்து நின்றார். பெருமையாக இருந்த லூசிபருக்கு தேவன் எதிர்த்து நின்றார். பெருமையாக இருந்த நேபுகாத்நேச்சாருக்கு எதிர்த்து நின்றார். அவர் எதிர்த்து நின்றதின் விளைவையும் முடிவையும் நாம் பார்க்கிறோம். அன்பான நம்முடைய பிள்ளைகளை, எந்த காலத்திலும் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய மனசுல ஒரு துரும்போல கூட பெருமை வைக்கக்கூடாது. அந்த பெருமை வந்துருச்சுன்னு வைங்க, ஆண்டவர் நமக்கு எதிராக தான் நிற்காரு. அவரை எதிர்த்து நாம் போராடியோ அல்லது அவரை எதிர்த்து நாம் எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாது. நம்முடைய நிலைமை மிக மோசமாகும். எனவே வேற எதுக்கும் ஆண்டவர் எதிர்த்து நிற்காருன்னு சொல்லவே இல்லை. பெருமை வந்துருச்சுன்னா அதுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்பது தெளிவான உண்மை. எனவே ஒருவேளை நம்முடைய புகழை குறித்தோ, நம்முடைய பெயரை குறித்தோ, அழகை குறித்தோ, அறிவை குறித்தோ
அதிகாரத்தை குறித்தோ அல்லது செல்வத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ நாம் பெருமை கொள்வோமானால் நம்மை நாமே பரிசோதனை செய்து அதை நம்மிலிருந்து அகற்றி விடும்போது ஆண்டவர் நமக்கு தந்த உயர்வை நிலைத்திருக்க பண்ணுவது மட்டுமல்ல, இன்னும் உயர்வை தந்து நம்மை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு 1 அதிகாரம் 1 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனத்தை தியானிக்க உதவி செய்வதற்காக நன்றி. என்னிடத்தில் எது இருக்கக்கூடாது என்பதை, என்ன குணம் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. பெருமை எந்த விதத்திலும் எங்களை அண்டாதவண்ணும், எங்களில் வேறு கொள்ளாதவண்ணும், எங்கள் நிலைத்திராதவண்ணும் நாங்கள் அவைகளை எங்களிலிருந்து அப்புறப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அதன் வாயிலாக நம்முடைய தெய்வீக அனுக்கிரகத்தையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இருந்தாரும். இந்த நாட்களிலே திருச்சபை மக்கள் ஒருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும். என்னுடைய தேசத்தையும் உலகத்தையும் இந்த கொடிய தொற்று நோயிலிருந்து காத்துக்கொள்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், துதிகளை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய கூட எப்போதைக்கு ஆமேன். I run to you, yes I do. I need your mercy and grace to see me through, God. So I'll run to you. You are my hiding place. You are my hiding place, and I run to you, yes I do. I need your mercy and grace to see me through, oh God. So I'll run to you. You are my strength. You are my strength, oh God, oh God. You will uphold me, yes you will. You are my shield, oh God, oh God. You will protect me. You are my hiding place, and I run to you, yes I do. I need your mercy and grace to see me through, God. So I'll run to you. You are my strength. You are my strength, oh God, oh God.
protect me. You are my strength. You are my strength, oh God. And you will uphold me. Yes, you will. You are my shield, oh God, oh God, oh God. And you will protect me. You are my hiding place, and I run to you. Yes, I do. I need your mercy and grace to see me through, oh God. So I'll run to you. I'll run to you, Lord. So I'll run to you. I'm gonna run to you, Lord. I'm gonna run. So I'll run to you. I'm gonna run to you, Lord. My refuge, my strong tower. Gonna run to you, Lord. You are my strength. You are my refuge. Yes, you are. Yes, you are. Yes, you are. Gonna run to you, Lord. Gonna run to you, Lord. When everything else is shaking, you are my firm foundation. Yes, you are. Yes, you are. My hiding place. You are my hiding place. Yes, you are. I'm gonna run to you, Lord. I'm gonna run to you, Lord. Gonna run to you, Lord. You're my hiding place. My hiding place. Yes, you are. Yes, you are. When everything else is shaking, God, my firm foundation, my hiding place. Yes, you are.